Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸில் நம்ம ஒரு பேட்டர்னில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்துக்கிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபார்மேட்டில் இருக்கிற டேட்டாஸை ஒரு அறையாக எடுத்து பார்த்தோம். ஸோ அந்த ஃப்ளோவில் வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஸ்பேஸ் இருந்தால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில இடங்களில் ஸ்பேஸ் விடாமல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்பேஸுக்கு இல்லாமல் அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறது, ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஹைஃபன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால், ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கீழே எக்கோ பிரேக் த்ரோ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். $10 கொடுத்துட்டு டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டு, ஸோ இங்கே நான் டெக்ஸ்ட்டே கொடுத்துக்கிறேன். ரீப்ளேஸ் ஆல் ஸ்பேசஸ் வித் ஹைஃபன். ஓகேங்களா? ஒரு டெக்ஸ்ட் ஒன்று இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இங்கே நான் செக் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். ரீப்ளேஸ் பண்ணுற டெக்ஸ்ட்டுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ரீப்ளேஸ்ட். இதில் ப்ரக்_ரீப்ளேஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் முதலாவது நம்மளோட பேட்டர்னை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற பேட்டர்னை ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன செய்யும், நம்மளோட ஸ்பேஸ் இருக்கான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸோ கமா பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிற டெக்ஸ்ட் ஸ்பேஸுக்கு பதிலாக நான் ஹைஃபன் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். கமா கொடுத்துட்டோ என்ன டெக்ஸ்ட்டுங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ நான் என்ன செய்கிறேன், எக்கோ பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டுன்னு சொல்கிற வேரியபிளுக்குள்ளே தான் நம்மளோட டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஸோ எக்கோவில் முதலாவதாக என்ன செய்கிறேன், நம்மளோட டெக்ஸ்ட்டை ரிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதோட எனக்கு பிரேக் த்ரோ வேணுங்கிறதுக்காண்டி பிரேக் த்ரோ கொடுத்துட்டேன். ஸோ அடுத்த டெக்ஸ்ட்லேயே ரீப்ளேஸ்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அப்போது பிஃபோர் ஆஃப்டருங்கிறது நமக்கு ஈஸியாகவே விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் அதை கொடுத்தாச்சு. ஸோ நம்மளோட டெக்ஸ்ட்டில் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்மளோட அவுட்புட்டை. ஆல்ரெடி வந்த அவுட்புட் இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, டெக்ஸ்ட். ஸோ இன்னும் எரர் வந்திருக்கின்றால் 24th லைனில். ஓகே ஃபைன். ஸோ நம்ம இங்கே என்ன செய்யலை, நம்ம கோட் சரியாக கொடுத்துருக்கோம். இந்த 21வது லைனில் நம்ம அந்த பிரேக்கை முடிக்கலை. ஸோ அதான் நமக்கு வந்த இஷ்யூஸ். மற்றபடிக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. இப்போ பாருங்கள். ஸோ முதலாவது ரீப்ளேஸ் ஆல் ஸ்பேஸ் வித் ஹைஃபன் சொல்லியிருக்கு. இங்கே ரீப்ளேஸ் ஹைஃபன் ஆல் ஹைஃபன் ஸ்பேஸ் ஹைஃபன் வித் ஹைஃபன் அண்ட் ஹைஃபன்ஸ்ன்னு சொல்லி நமக்கு இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யுது, இது நமக்கு ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ இப்போ நமக்கு எந்த ஸ்பேஸும் வேணான்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், அந்த ஹைஃபனை தூக்கி விட்டுட்டு இப்போ போய் செக் பண்ணி பார்த்தா ஸ்பேஸ் இல்லாமல் எல்லாமே ஒரே டெக்ஸ்ட்டாகவே நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுதான் இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் வந்துட்டு. ஸோ நமக்கு தேவையான மாதிரி நம்ம என்ன செய்யலாம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் டிபெண்ட், நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் நான் என்ன செய்கிறேன், நான் ஒரு பிரேக் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி பிரேக் இருக்குது இருந்து நான் ஒரு பிரேக் ஒன்று கொடுத்துக்கிறேன். என்ன ரீசன்ஸ், கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி நமக்கு வருமென்னு சொல்லி. இப்போ நம்ம அடுத்ததான் என்ன செக் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்துக்கிட்டு இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு சொன்னால் அதில் ஸ்பெஷல் கேரக்டர் இல்லாமல் வெறும் டெக்ஸ்ட்டும் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு சொல்லி பார்க்கும். ஸோ இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்னு சொன்னால், இப்போ நமக்கு நார்மலாகவே எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ் அதே மாதிரி ஸ்கிரிப்ட் இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் இக்னோர் பண்ணுறதுக்கு நம்ம HTML சார்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். எனிஹவ் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம செக் பண்ணி தான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, இன்புட்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே 1 2 3 ABC என்று சொல்லி டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ வெறும் நம்பரும் டெக்ஸ்ட்டும் மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஸோ இங்கே நம்ம அதை செக் பண்ணுறதுக்குரிய இஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கலாம்.
நீங்கள் அந்த பேட்டர்னை தனியாக ஏற்கனவே நான் இங்கே கொடுத்த மாதிரி வேரியபிள்ஸில் கொடுத்துட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு ஏற்கனவே அந்த வே செஞ்சு காட்டினதால் இப்போ நான் இந்த வே செய்து காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துக்கிட்டு prug_match சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு எனக்கு தேவையான டெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் காப்பி பண்ணிச்சிருக்கேன் அந்த பேட்டர்ன்ஸை. ஸோ இப்போ ABC அண்ட் 1 to 3 0 to 9 வரைக்கும் தான் இதை அக்செப்ட் பண்ணோம். கொடுத்துட்டு இதுக்குள்ளே இன்புட்டை கொடுத்துட்டேன்னு சொன்னால் இப்போ செக் பண்ணோம். எக்கோவில் நம்ம கொடுத்துக்கிறோம் string contains only letters and numbers சொல்லி கொடுத்துட்றோம். அப்போ நம்பர்ஸும் லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பிரேக் த்ரோவும் கொடுத்தாச்சு அண்ட் பர்ஃபெக்ட். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே எக்கோ கொடுத்துக்கலாம். இந்த எக்கோவில் கொடுக்க string contains other characters. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம என்ன செய்யலாம் இங்கே கொடுத்துட்டோம். இப்போ நம்ம அவுட்புட் போய் செக் பண்ணுறோம். ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். string contains only letters and numbers சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம ABC 1 2 3 இந்த ரெண்டு தான் கொடுத்துருக்கோம். இதோட அட்மார்க் அதே மாதிரி ஹேஷ்டேக்ஸ் இதுகளையும் நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இப்போ போய் ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள். இப்போ மாறிடுச்சு பார்த்தீங்களா? string contains other characters. ஸோ அப்போ நம்பர்ஸும் ஸ்ட்ரிங்கும் இருந்தால் மட்டும்தான் இதை நமக்கு அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்படியும் நம்ம என்ன செய்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கில் இருக்கிற நமக்கு தேவையான டேட்டாஸ் எது கொண்டு வரலாம் எது கொண்டு வரக்கூடாது இல்லை எந்த வேர்டை மென்ஷன் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியான திங்ஸை கூட நம்ம இதில் ஈஸியாக செய்துக்கலாம். ஸோ இதை தாண்டி நம்ம என்ன செய்ய போகிறோம்டா ஒரு URL இருக்குன்னு வைங்களேன், அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த டொமைன் நேமில் இருந்தால் வரணும்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் அதையும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். $sign கொடுத்துட்டு URL இங்கே நான் என்ன செய்கிறேன் https:/www.example.com சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பாருங்கள். இங்கே நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி மெச் பண்ணி பார்க்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ இதில் prug_match ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு இதில் நமக்குரிய பேட்டர்ன்ஸை கொடுத்து வச்சுக்கணும். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா இங்கே அப்படியே காப்பி பண்ணி வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் இந்த பேட்டர்ன்ஸை. ஸோ அப்போ இங்கே என்ன செய்து www. இதெல்லாமே இருக்கணும். அப்போ என்ன டொமைன் நேமுங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். / ஸோ அதாவது டொமைன் நேமை நம்ம என்ன செய்கிறோம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த URL அந்த ஆக்சுவலாக என்ன டொமைன் நேம் அவர் யூஸ் பண்ண போகிறாருன்னு சொல்லி URL இங்கே வந்துட்டு $sign கொடுத்துட்டு matches சொல்லி கொடுத்துட்றோம். லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்கோவில் domain டாட் பண்ணிவிட்டு இதில் வந்து $sign matches அது கொடுத்துட்டு இதில் ஸோ இங்கே என்ன செஞ்சுருக்கோம்னா ஒன்றை டிவைட் பண்ணி எடுத்துருக்கு இல்லைங்களா? அப்போ முதலாவது HTTPS எடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு www. அப்போ 0 இண்டெக்ஸ் பொசிஷன், இது 1 இண்டெக்ஸ் பொசிஷன். இப்போ நாம் எடுக்க போகிற டொமைன் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் 2 இண்டெக்ஸ் பொசிஷனில் இருப்பார். அப்போ நம்ம 2ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ போய் நான் என்ன செய்கிறேன் இதை போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ பாருங்கள் டொமைன் நேமில் example.com சொல்லி தான் நமக்கு என்ன செய்யுது டிஸ்பிளே ஆகுது. ரீசன் ஸோ நம்ம இங்கேருந்து ஓண்டோண்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸோ இந்த அரைஸுக்குள்ளே எடுத்துட்டோம். இந்த அரைஸில் வந்துக்கிட்டு ஸோ HTTPS போக www. போக அதுக்கப்புறமா வாரது தான் நம்மகிட்ட டொமைன் நேமாக இருக்க போகுதோ. ஸோ இதுதான் நார்மலாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ யூஸ் பண்ணக்கூடிய நிறைய இடங்களில் தேவைப்படக்கூடிய ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னாடா ஒரு பேக்கெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்குறீங்கன்னு சொன்னால் இந்த ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கட்டாயம் தேவை. என்ன ரீசன்ஸ், இப்போ நம்ம ஒரு API ரெடி பண்ணுறோம்னு சொன்னால் நமக்கு வர ரிக்வஸ்ட்டில் இந்த டேட்டாஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், இல்லை ஃபார்மேட்டில் இல்லை, இந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு டாபிக் சம்மந்தமாக PHPயில் பார்க்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.